டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு 7 நிமிஷம் 27 செகண்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நிறைய பார்வையாளர்கள் இல்லை. அது ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவாக போட்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப விஷுவல் எஃபெக்டோடு போட எனக்கு தெரியலைங்கிறதுனால அது நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகலை. ஆனால் யாரும் சொல்ல தயங்குற யோசிக்கிற நிறைய விஷயங்களை நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்னு நம்ம எவ்வளோ வீடியோ பார்க்குறோம். அந்த சில விஷயங்களை எப்படி நீங்கள் லாக் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பற்றியான விஷயங்கள் நல்ல இளைஞர்கள் கொடுக்குறாங்க. நம்ம ரியல் எஸ்டேட்டில் ஒரு புதுசாக இடம் வாங்க போகிறவங்க ஒரு 5 விஷயங்களை ஒரு நீண்ட வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் எனக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லை. அதனால் நான் அந்த 5 விஷயத்தை தனித்தனி வீடியோவாக போட போகிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் முதலாவதாக நம்பர் 1ஆக 5 பாயிண்ட்டுகள் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்புறம் இன்னும் 4 விஷயங்கள் போடுவேன் நான். இப்போ இந்த முதலாவதாக இடம் வாங்கும் முன் கவனிக்க வேண்டியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லா விஷயமும். இருந்தாலும் ஒரு சின்ன விழிப்புணர்வு இதுவாக போடுறேன். இப்போ நம்ம இடம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி யாரிடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மீடியேட்டர்கள், எக்ஸிக்யூட்டிவ்கள், கம்பெனி ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் டெவலப்பர்ஸ் அல்லது லேஅவுட் ஓனர்கள். இப்போ நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பார்த்து நம்ம இடம் வாங்க போகும்போது இவங்கள தான் நம்ம முதல்ல நம்ம அணுகுவாங்க. நாம் ஒரு விளம்பரத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நிறைய விளம்பரத்தை யுத்திகளில் அவங்க கூப்பிடுவாங்க. யூடியூப் இருக்குது, எஸ்எம்எஸ் இருக்குது, பேப்பர் ஆட் இருக்குது, எல்லாம் எதுலலாம் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் அதில் மீடியேட்டர்கிட்ட போகிறீங்களா, கம்பெனி ஸ்டாஃபான எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட போகிறீங்களா, அல்லது லேண்ட் டெவலப்பர்ஸ் லேஅவுட் ஓனர்கள்ட்ட போகிறீங்களா, அல்லது வியாபாரிகள் ரீசேலர்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போகிறீங்களா, அது நேரடி செல்லர்கள் ரீசேல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நேரடியாக அவங்க கூட போடுவாங்க. நம்ம பிளாட்டை நம்ம விற்றுருவோம் அப்படின்னு நேரடியாக விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அதை நோக்கி நீங்கள் போவீங்க. இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. அந்த 5 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வாங்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை வாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, வியாபாரிகள் ரீசேலர்கள்ட்ட நீங்கள் வாங்க போகும்போதும் நேரடி சேலர்கள்ட்ட வாங்க போகும்போதும் செல்லர்கள்ட்ட ஒரிஜினல் பார்க்காம நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறது அவ்வளோ ஒரு உகந்ததாக இருக்காது. ஒரிஜினலை பார்த்துக்கிறது நல்லது. வியாபாரிகள், ரீசேலர்கள், மீடியேட்டர்கள் யார்கிட்டனாலும் சரி. லேண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் லேஅவுட் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா அது பெரிய லேஅவுட்டாக இருக்கும், பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அவங்க மொத்த சொத்துக்கும் ஒரு நகல் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்க அட்வொகேட்டை கலந்துக்கிட்டு செய்யுங்க. அது பேசிக்காக இது ஒரு விஷயம். இன்னும் அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளை இன்னொரு விஷயம் 4 இதுகளை நான் போட போகிறேன். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Dear friends.